முருங்கைப்பூவில் பொரியல் பண்ணி சாப்பிட போகிறோம். முருங்கைப்பூவை நம்ம வீட்டிலே நிற்கி முருங்கை மரம் நம்ம ஒடிச்சு எடுத்துக்கிடுவோம். பூவை பிறக்கி பொரியல் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. முருங்கைப்பூ பிறக்கிடுவோம். இதை நம்ம ஒன்று ஒன்றா இப்படி எடுத்துக்கிடுவோம். இப்படி எடுத்து அம்பளையுமே பிறக்கி எடுத்துகிட்டு தான் நம்ம முருங்கைப்பூவை பொரிக்க போகிறோம். எடுக்கிறேன் பார்ப்போம். இப்படி ஒன்றுன்னா எடுத்துக்கிடுவோம். இந்த குச்சி குச்சியாக இருக்கும், இதை தூரம் எடுத்து போட்டு எல்லாமே பொரித்து சாப்பிட்டா முருங்கைப்பூவில் அவ்வளோ நல்லது இருக்குது. பூவை நல்லா கழுவி அள்ளி வச்சுக்கிடுவோம். நல்லா கழுவியாச்சு. அதில் பூச்சி அது மாதிரி இருக்கும் மரத்தில் இருக்கிறதுனால, அதனால் நல்லாவே நம்ம கழுவிடணும். எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் சூடாகிடுது, கடுகு போட்டுக்கிடுவோம். உள்ளியை சேர்த்துக்கிடுவோம். நல்லா வதங்கிக்கிடட்டும். கருவேப்பில் போட்டுக்கிடுவோம். செவகக்கணும் ஈராங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைப்பூ சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டு சீரகம் மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம். உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். சீரகம் சேர்த்துக்கிடுவோம். உப்பு நல்லாவே வதங்கி வந்துடுது. இந்த சேந்தியில் இருக்கையில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கிடுவோம். முட்டை உடச்சி ஊற்ற போகிறோம். நம்ம 3 முட்டை எடுத்துருக்கோம். 2 கடையில் வாங்கின முட்டை, 1 நம்ம கோழி, நாட்டுக்கோழி முட்டை. நீங்கள் எந்த முட்டை கிடைச்சாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எங்களுக்கு 1 முட்டை நாட்டுக்கோழி முட்டை இருந்துச்சு. நாங்கள் அதையும் முட்டையை உடச்சி ஊற்றிக்கிடுவோம். நல்லா இறக்குனோம்னா முட்டைப்பூ பொரியல் அவ்வளவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். முருங்கைப்பூ எல்லாத்துக்குமே கிடைக்கும். முருங்கைப்பூ செஞ்சீங்கன்னா உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. குழந்தைகளுக்கும் முருங்கைப்பூன்னு தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இப்படி முட்டையை சேர்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்காய் பூ துருவி வச்சுருக்கோம். தேங்காய் பூ தட்டி கிண்டி இறக்கிக்கணும். ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடுக்கு நம்ம ரசம் தான் வச்சுருக்கோம். அன்றைக்கி சோறு மண்பானையில் தான் பொங்கணும். பொங்கி ரசம் வச்சுருக்கோம். அதையும் நம்ம முருங்கைப்பூ பொரியலும் சாப்பிடக்கு அவ்வளவே டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சுவையோ சுவை.